அந்த சிறு பையன் இயேசுவின் கைகளில அந்த அப்பத்தை கொடுக்கக்கூடிய ஒரு மனதை உடையவனாக இருந்தான். ஒருவேளை அந்த இயேசுவின் கைகளில கொடுக்கத்தக்க மனம் இல்லை என்றால் அங்கு பெருக்கம் இல்லை. நம்முடைய வாழ்க்கையில நாம் இயேசுவின் கைகளிலே கொடுக்கத்தக்கவர்களாய் மாற வேண்டும். எதை கொடுக்கணும்? நற்கிரியைகளை கொடுக்கணும். வேதம் சொல்லுகிறது, இந்த சிறியர்கள் ஒருவனுக்கு நீங்கள் எதை செய்தீர்களோ அதை எனக்கே செய்தீர்கள். இன்னைக்கு ஆண்டவர் நம்மை ஆசீர்வதித்திருக்கிறார். ஆனால் நம்முடைய கைகள் நற்கிரியைகளை செய்ய நீட்டப்படல. ஆகவே அந்த காரியம் இயேசுவிடத்துல போய் சேரல. ஆகவே பெருக்கம் உண்டாகல. வலதுகை செய்கிறது இடதுகைக்கு தெரியாத வண்ணமாய் நம்முடைய நற்கிரியைகள் வளர வேண்டும். நற்கிரியைகள் செய்கிற மனம் நமக்கு தேவை. நற்கிரியைகளுக்காக நம்முடைய கைகளை நீட்டும் பொழுது, அப்படிப்பட்ட ஒரு மனம் நமக்கு திறக்கும் பொழுது, நாம் எதை செய்தாலும் அது அவர் நாமத்தின் மகிமைக்காக செய்யும் போது அதிலே அவர் மகிமை அடைகிறார். அதனால் நம் வாழ்க்கையை ஆசீர்வதித்து இன்னும் பெருக்கம் ஏற்படுகிறது. மகிமைப்படுத்தும். அல்லேலூயா.